இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தர்மியான மாலை பொழுதில் மீண்டுமாய் உங்கள் அனைவரையும் ஒரே குடும்பமாக இந்த ஆலயத்தில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். மகிழ்ச்சியா வந்தவங்கெல்லாம் சேர்த்து ஒரு முறை சொல்லுவோமா? பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு தடவை சொல்லுங்க போதும். பிரைஸ் த லார்ட். சொல்லாதவர்கள் மட்டும் சொல்லிடுங்க. பிரைஸ் த லார்ட். பரவாயில்ல, எல்லாரும் சொல்லிட்டீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புல நம்ம சிந்திக்கிறோம். பாருங்க, இந்த ஆன்மா அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியாத ஒரு கருப்பொருள். கடவுள் இப்படித்தான் இருக்கிறாரு. இன்னைக்கு அழகு அப்படிங்கிறது எது அப்படின்னா, நம்முடைய உடல் அழகு அல்ல. மாதாவுக்கு பாட்டெல்லாம் பாடுறோம் இல்லையா? அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவரே, பாட்டெல்லாம் பாடுறோம். அழகோவியம்னா என்ன? மாதா நல்லா மையெல்லாம் போட்டுக்கிட்டு கண்ணுல நல்ல நீளமா நெயில் வச்சு நெயில் பாலிஷ் போட்டுட்டு இப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா? செஞ்சுக்கிட்டு பாருங்க, அழகு அப்படின்னா அன்னை மரியாளா இருக்கட்டும், நம்முடைய அந்தோனியாரா இருக்கட்டும். அந்தோனியாருக்கு என்ன அழகு இருக்கு? வசந்தன் பாதர் மாதிரி நல்லா ஸ்டைலாவா சீவி வச்சிருக்கிறாரா? சீவுறதுக்கு அவங்க ஒண்ணுமே கான். வசந்தன் பாதருக்கு எந்த முடியை பத்தி ஒரு பார்த்தோண்டி ஒரு பொறாமை வந்துச்சு. என்ன போட்டு நீங்க அப்படிதாரு, என்ன கருப்பா இருக்குதா? இன்னைக்கு கருப்பா இருந்தா ஒரு கவலை வருது. இன்னைக்கு நம்ம முடியெல்லாம் வெள்ளையா போயிட்டு இவருக்கு கருப்பா இருக்கு. ஆனா அந்தோனியாருக்கு ஒன்னையுமே காணும். தூத்துக்குடி பக்கமெல்லாம் போனீங்கன்னு சொன்னா ஒரு சட்டி மாதிரி வெட்டி விட்டுருப்பாங்க. பிள்ளைகளுக்கெல்லாம் மொட்டை போடுவாங்க. எப்படின்னா அந்த ஓரத்தை மட்டும் விட்டுருவாங்க. உங்களோட பக்கம் யாரும் அப்படி அடிக்கிறது இல்லை. அதுக்கு பேர் அந்தோனியார் மொட்டை. இந்த இந்த ஓரத்துல மட்டும் ஒரு பிட்டு அப்படியே ஓட்டி இருப்பாங்க. முடி இருக்கும். நடுவுல எல்லாம் மொட்டை அடிச்சுவாங்க. அதுக்கு பேர் அந்தோனியார் மொட்டை. பாருங்க, அழகு அப்படிங்கிறது அவங்க போட்ட ஆடையில இல்லை, அவர்கள் வெட்டி கொண்டிருந்த அந்த முடியில இல்லை, அழகுபடுத்தி கொண்ட உடல்ல இல்லை, அது ஆன்மாவில் இருந்தது. இன்னைக்கு இந்த திருவிழா அப்படிங்கிறது விண்ணகத்தினுடைய அடையாளம் இல்லை, விண்ணக அடையாளம். அதனாலதான் உங்களை அழகுபடுத்தி கொள்ள எது எது தேவையானது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல குறிப்பிட்டு காட்டி கொண்டோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புல நம்ம சிந்திக்கிறோம். நேத்தி பாவம், இந்த அழகையெல்லாம் கெடுக்கிறது இந்த பாவம். அதனால இந்த பாவத்தை தொலைச்சு போடுங்க, வேண்டாம். அதுக்குத்தான் நம்ம ஃபாதர்ஸை கூப்பிடுறோம். பாவ மன்னிப்பு கேட்க ஓடி போய் பாவ சிங்கத்தினை செய்து உங்களை கழுவி கொண்டு ஒரு புதிய மனுஷனா உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிடுறோம். நான் முதல் நாளே சொன்னேன், கெட்டதை எடுத்து வெளியில போடணும், நல்லதை தூக்கி உள்ள வைப்போம். இரண்டையும் நம்ம செய்யணும். இரண்டும் செய்தாதான் அது சரியான ஒரு தியானம், சரியான ஒரு முயற்சி. ஏதாவது நம்ம கெட்டதை மட்டும் தூக்கி போட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லது வைக்காம விட்டோம்னா அந்த இடம் எம்டியா இருக்கிறத பாக்குற பிசாசு, அந்த இடங்கள் வெறுமையா இருக்குந்தானே, அந்த வெறுமையா இருக்கிறத பாக்குற பிசாசு என்ன செய்யும்? போய் எத்தனை பிசாசு கூட்டிட்டு வரும்? என்ன தெரியாதா? சொல்லுங்க. 7 பிசாசு பாருங்க. ஞானா பேசிட்டு பிள்ள. பிரைஸ் தி லார்ட். வெரி குட். 7 பிசாசை கூட்டி கொண்டு வந்து அந்த இடத்துல தங்குமா. அதனாலதான் இன்னைக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால இன்னைக்கு நமக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு நாளும் தலைப்பையும் நீங்க என்ன செய்யக்கூடாது, இந்த சாமியாருங்க எப்படி கதை சொல்றாங்க, என்னென்ன மாதிரி நம்மளுக்கு மகிழ்ச்சி ஊட்டுறாங்க, அப்படி பார்க்க கூடாது. இதுல என்ன கருத்து சொல்லப்படுகிறது, இந்த கருத்தியலோடு நான் ஒத்து போகிறேனா, இந்த கருத்து என் உள்ள இருக்கிறதா, இந்த நற்குணம் என்னிடத்தில் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்க சோதிச்சு அறியணும். நம்ம மட்டும் சோதிச்சு அறிஞ்சா பத்தாது, நம்முடைய வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் அதை அவர்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்ய வேண்டும். இதுதான் இந்த திருவிழாவினுடைய அடிப்படை நோக்கம். அப்ப பாருங்க, அன்பை பகிரும் இணையத்துல இதயங்களாக. இணையத்துல நம்ம இன்னைக்கு நிறைய அன்பை பகிர்றோம். இணையத்துலன்னா வாட்ஸ்அப்ல, செல்போன்ல எடுத்துக்கொண்டு மெசேஜ்ல கதைக்கும் போது, அப்புறம் மெசேஜ் போடும் போது, வாட்ஸ்அப்ல நம்ம செய்திகளை குறுஞ்செய்திகளை அனுப்பும் போதெல்லாம் அன்பை வெளிப்படுத்துறோம். அம்மாவுக்கு கூட நம்ம அன்பை சொல்ல மாட்டோம். நமக்காக கஷ்டப்படுறது நம்முடைய அம்மா அப்பா. அம்மா பாத்தீங்கன்னா எப்பவும் பிள்ளைகளை எங்க தூக்குவாங்க? இடுப்புல தூக்குவாங்க. ஏன் தெரியுமா? என்னில் பாதி என் பிள்ளை.
அப்படின்னு நம்மலாம் மூக்கொழிக்கிட்டு சின்ன குழந்தையா இருக்கும்போது மூக்கொழிக்கிட்டு நாக்கெல்லாம் வாய் கழுவாம ஈன்னு தான் கடந்தோம். அம்மா என்ன செய்வா? உடனே அவட புடவை எடுத்து நம்ம மூஞ்ச அப்படியே தொடச்சிக்குவோம். எங்க போயிட்டு வந்த இப்படி வேர்த்துக்கடா, அதே புடவையில தான் அவளும் தொடச்சிப்பா. அம்மாவும் தொடச்சி நமக்கும் தொடச்சி அந்த புடவை அம்மா வந்து அழுக்குன்னு பார்க்க மாட்டாங்க. அழுக்கா போய்க்கோ துடைக்க மாட்டேன் இல்ல, நம்மள அப்படித்தான் மூக்கொழுவுனா அந்த மூக்கையும் அதுல தான் தொடச்சு விடுவாங்க. பாருங்க, அம்மா இப்படி இடுப்புல தூக்கணும் நம்மள. ஏன் தெரியுமா? என்னில் பாதி நீ. அப்பா எப்படி தூக்குவார் தெரியுமா? பிள்ளையில தோல்ல தூக்குவாங்க. ஏன் தெரியுமா? நான் பார்க்காத உலகத்தை என் பிள்ளை பார்க்கணும். நான் படிக்கல, நான் வந்து இங்க இந்த மாதிரி தொழில மாட்டிக்கொண்டு கஷ்டப்படுறேன், என் கஷ்டத்தை பிள்ளை அனுபவிக்க கூடாது. அப்ப என் பிள்ளை நான் பார்க்காத உலகத்தை பார்க்கணும் அப்படின்னு தான் தோல்ல தூக்குவாங்க. இன்னைக்கு பிள்ளைகள் நம்ம எப்படி நம்ம அம்மா அப்பாவுக்கு நம்ம அன்பை காட்டுறோம் யோசிச்சு பாருங்களேன். நம்முடைய அன்பை பள்ளிக்கூடத்துக்கு போறீங்க, பாடசாலைக்கு போயிட்டு வீட்டை வரும்போது பையெல்லாம் தூக்கி போட்டுட்டு செல்போனை தூக்கி வச்சுக்க வேண்டியது, அங்க அம்மா செஞ்சு வச்சிருக்கிற ஏதாவது பலகாரம் இருந்தா மிக்சர் இருந்தா எடுத்து வச்சுக்கிட்டு மாடு மாதிரி தின்னுட்டு இந்த பிசாசு மூஞ்ச தடவிக்கிட்டே இருக்கிற. பேயோட மூஞ்ச தடவுற மாதிரி தான் செல்போனை தடவுறது இல்லாம அப்ப தடவிக்கிட்டே இருக்கிற. அம்மாவிட்ட வந்து எத்தனை பேர் வீட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே அம்மா அம்மா நீங்க சாப்பிட்டீங்களா கேட்குறோம். எத்தனை நாள் நம்ம அம்மாவோட ஒன்னாவே இருக்கிறோம். அம்மாவை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் அம்மாவுக்கு, அம்மா ஐ லவ் யூ, அம்மா நான் உங்களை அன்பு செய்யறேன். என்னைக்காவது நம்ம சொல்லி இருக்கிறோம்மா. அப்பா தொழிலுக்கு போயிட்டு வருவார், கஷ்டப்பட்டு வருவார், பலே அந்த ஒரு தண்ணி ஒண்ணு சொம்புல எடுமா, ஏன் உனக்கு கை இல்லையா போய் எடுத்துக்கோப்பா. வா அம்மா அப்பாவுக்கு ஒரு மாதிரி இதா இருக்கு, அடுப்புல கொஞ்சம் சுடு தண்ணி போடும். சுடு தண்ணி போட முடியாது, ஒடு தண்ணி போட முடியாது. அப்பா சும்மா போறியா இல்லையா, படிச்சுட்டு இருக்கனா இல்லையா? நீ படிக்கவே முடியாது. ஏன்னா அப்பாவை அவமானப்படுத்திட்டு என்ன தண்ணி படிப்ப, உனக்கு என்ன ஞானம் வரும்? பாருங்க, அப்பா வராது. அப்பா நான் உங்களுக்கு ஒரு காபி போட்டு தரவா, எந்திரிச்சு ஓடி போய் அப்பா ஒரு தண்ணி போட்டு தரவா அப்படின்னு கேட்டீங்க, அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். போடுற அம்மாவில போடுற, அப்பாவுக்கு கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி. பாருங்க, இன்னைக்கு இந்த அப்பாவையும் அம்மாவையும் அன்பு செய்ய முடியாத ஒரு உலகம். இன்னைக்கு இப்படித்தான் குடும்பங்கள் கிடக்கு. ஆனா பாருங்க, ராத்திரியில போர்வையை போத்திக்கிட்டு செல்போனை வச்சுக்கிட்டு நம்ம யார் யாருக்கோ மெசேஜ் அனுப்புறோம். உன்னைய பார்க்காம என்னால இருக்கவே முடியாது தெரியுமா, நீ என் மனசுல கண்ணுக்கு முன்னாடியே நிக்கிற, சரி ஏதாவது கொடு. அங்கிருந்து ஆள் கேட்கும், ஏதாவது கொடு. உடனே 2-3 பொம்மை அனுப்பி விடுற. அதுல இமோஜி பொம்மை இருக்கு தானே, அது பாத்தீங்கன்னா வாயில முத்தம் கொடுக்குது, கண்ணுல முத்தம் கொடுக்குது, எல்லாம் மூஞ்செல்லாம் முத்தம் கொடுக்குது. சில பேருக்கு எது அனுப்புறதுன்னு தெரியாம எனக்கே அனுப்பி வைக்கிறாங்க அந்த படத்தை. நாங்க ஏம்மா என்னம்மா இந்த மாதிரி படத்தை அனுப்பி இருக்கிறீங்க, இது மூஞ்செல்லாம் முத்தம் கொடுக்குறேம்மா. அப்படியா, முத்தமா கொடுக்குது, சரி பரவாயில்ல வச்சுக்கங்க. என்னத்தை அனுப்புறோம்னு தெரியாமலே இன்னைக்கு நம்ம இது இணையத்துல அனுப்பி கொண்டிருக்கிறோம், இணையத்துல எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு அதுக்குத்தான் பைபிள் நமக்கு சொல்லுது பாருங்க, நீங்கள் உரிமை வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். சும்மா உன்னைய கூட்டத்துல ஒருத்தனா நான் படைக்கல, தெரிந்தெடுக்கப்பட்ட வழிமரபு. சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் நான் ஒவ்வொரு நாளும். கடவுள் எதுக்கு உன்னைய தெரிந்தெடுத்தார்? இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க, எங்களை சுவாமியா தெரிந்தெடுத்தார். அப்ப சுவாமி அந்த சுவாமிக்குரிய அடையாளத்துல நிக்கணும், அப்படித்தான் நீங்க விரும்புறீங்க. அப்ப சுவாமியார் அப்படி இல்லைன்னா என்ன செய்றீங்க? உடனே ஊர் கூட்டம் போட்டு உடனே இந்த சாமியை எப்படி தூக்கலாம் அப்படின்னு நம்ம கணக்கு பார்த்தோம், அப்படித்தானே? அப்ப பாருங்க, நாங்கள் எப்படி இந்த உரிமை வாழ்வுக்கு அழைக்கப்பட்டு அந்த உரிமை வாழ்வுக்குரிய அடையாளத்தோடு வாழ்றதுக்கு எங்களுக்கு சட்டங்கள் இருக்கிறதோ, கட்டளைகள் இருக்கிறதோ, கட்டுப்பாடுகள் இருக்கிறதோ, அதே போலதான் நீங்களும் உரிமை வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த உரிமை வாழ்வு ஊனியல்பின் செயல்களுக்கு வாய்ப்பாயிராதபடி பார்த்து கொள்ளுங்கள். ஆண்டவர் இருக்கிறார், நம்ம பாவத்தை பண்ணிவிட்டு போய் அங்க போய் நம்ம போய் மன்னிப்பு கேட்டுக்கலாம். இல்லை, ஊனியல்பினுடைய செயல்பாடுகளுக்கு இந்த உரிமை வாய்ப்பாயிராதபடி பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாசகங்கள் நமக்கு ஒரு வழியை காட்டுது. அதனால நீங்க என்ன செய்யுங்க, ஒருத்தர் கடித்து விழுங்குவதை நிறுத்தாவிட்டால், வாயை திறந்தா நம்ம அடுத்தவங்களை அவமானப்படுத்தி பேசுவார். வாயை திறந்தா அப்படித்தான். பிள்ளைகள்கிட்ட பேசும்போது
அப்படிதான் கிடைக்கும். பிள்ளைகளை காலையில ஸ்கூலுக்கு எழுப்பும் போது எப்படி எழுப்புறாங்க? எப்படி எழுப்புவாங்க? பிள்ளைகள் உங்களை அப்பா அம்மா எப்படி எழுப்புவாங்க? காலையில பள்ளிக்கூடத்துக்கு எழுப்பும் போது எப்படி எழுப்புவாங்க? கண்ணே, என் கண்மணியே, என் ஆவுயிரே, எழுந்திரியப்பா, 7 மணி ஆகிவிட்டதே, பஸ்காரன் வந்து பாம்பான் எழுமானே, பள்ளிக்கு செல்ல வேண்டாமா அப்படி எழுப்புவாங்களா? முடிக்கிறான். இந்த லாங்குவேஜ் எங்கேயுமே கேட்ட மாதிரியே தெரியலையே. எரும மாட எந்திரிக்கிறியா இல்லையா? சுடுதண்ணி தூக்கி மூத்திர ஊத்திட்டாரு. அவனை பிள்ளைகளை திட்டுறதுல புருஷங்கார எழுச்சி தொழில் ஓடிடுவார். ஊத்துனாலும் ஊத்துவா, என் மேல ஊத்தி விட்டுருவோம். தேவ பிள்ளைகளை பேச்சு இந்த வாயிலிருந்து வர வார்த்தை இருக்கு பாத்தீங்களா? அன்னைக்கு ஒரு நாள் கை பிடிச்சிங்கல்ல, கணவனை கையை பிடிச்சிங்களா இல்லையா? எந்த கையே இல்லப்பா. நீங்க என்ன சுவாமியெல்லாம் அப்படி பாக்குறீங்க? என்ன சுவாமியார் கையை பிடிக்கல? உங்களோட ஹஸ்பண்ட் கையை பிடிச்சிங்களா? உங்களோட மனைவி கையை பிடிச்சிங்களா? பிடிச்சி கல்யாணம் பண்ணி முடிச்ச உடனேயும் எப்படியெல்லாம் கூப்பிட்டீங்க புருஷனை? அன்பே, ஆருயிரே, செல்லம், எப்படியெல்லாம் கூப்பிட்டுருப்பீங்க. உங்களோட பக்கம் எப்படி கூப்பிட்டீங்க எனக்கு தெரியாது. செல்லம், கண்மணி, குட்டி, பச்சை கிளி, மைனா, எப்படியெல்லாம் கொஞ்சம் பேர் பாக்குறாங்க. சாமியார் கூப்பிடுற பேரெல்லாம் சொல்லி கூப்பிடுறாங்க. இவங்க இப்படிதான் கூப்பிடுவீங்க இல்லையா? இப்படியெல்லாம் கூப்பிட்டுருப்பீங்க. இப்போ எப்படி கூப்பிடுறீங்க வீட்டுல? ஒரு வீட்டை போயிருக்கிறேன். எங்க வீட்டுக்காரமா எங்க வீட்டுக்காரர் இருக்கிறார். அவரு எங்க வீட்டுக்காரமா அவருங்க வீட்டுல கொல்லப்புறத்துல நிக்கிறாங்க. பேக் சைட்ல கூப்பிடுறாரு. இந்தாடி, எடே இந்தாடே. கேட்டேன், யாரு? மாடா கூப்பிடுறியா? ஆடா மாடா, இந்தாடி வீட்டுக்காரமா தான் கூப்பிடுற அப்படிங்கிறா. சிரிக்க வேண்டியது நீ இல்லை, நான் தான் சிரிக்கணும் அப்படி இல்லை. இன்னொரு வீட்டுக்கு போய், எங்கப்பா உங்க வீட்டுக்காரன்? அந்த ஆள் இங்கதான் பார்த்து நின்னாரு. ஏன் உங்க அப்பா எங்கடா பண்ண? நான் ஓடிய போயிட்டேன். பிள்ளைங்கள ஏன் நம்ம அன்பு மாறி போனது? அதான் சொல்ற வார்த்தைகளை ஒருத்தரை ஒருத்தர் கடித்து விழுங்குவதை நிறுத்தாவிட்டார். பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்க கண்ட வார்த்தையெல்லாம் பயன்படுத்தாதீங்க. அவர்கள் வந்து ரொம்ப எல்லாத்தையும் அப்சர்வ் பண்றவங்க எல்லாத்தையும் கவனிப்பாங்க. உங்க வார்த்தையெல்லாம் கவனிப்பாங்க. கிளி, மரத்துக்குள்ள இருக்கிற கிளி, பொந்துக்குள்ள இருக்கிற கிளி குஞ்சம் கூட பாக்க உத்து பாக்குறாங்க. எது எங்க இருக்கு, எப்படி இருக்கு, எல்லாம் தெரியும் பிள்ளைகளுக்கு. பாருங்க, ஒரு வீட்டை போய் ஒரு பையன் கேட்டலாம். அம்மா அப்பாட்ட கேட்டான், அப்பா இந்த பேய்னா என்னப்பா? உன் அம்மா தான்டா பேய். அப்பப்ப தலையை விரிச்சு போட்டுட்டு ஆன்னு கத்துறாள்ல, என் நெஞ்சே ஆடுது பத்தியா, உன் அம்மா தான் பேய். ஓ அப்படியா? ஒரு நாள் அம்மாட்ட போய் கேட்டேன், அம்மா எய்த்தாப்புல ஒருத்தவங்க சட்டை போடும்போது நாயின்னு திட்டிக்கிறாங்க, நீதான் நாயின்னு திட்டிக்கிற, நாயினா என்ன வாங்கிட்டான் அப்படின்னு சொன்னா, அவங்க அப்பப்ப கோபம் வரும்போது நம்மள குலைக்கிறான் பத்தியா, அவன் தான் நாய், உங்க அப்பன் தான் நாய். இவன் எல்லாத்தையும் மனசுக்குள்ள எழுதி வைக்கிறான். அப்பா நாயி, அம்மா பேயின்னு. ஒரு நாள் அப்பாட்ட போய் கேட்டான், அப்பா இந்த தண்டம்னா என்னப்பா? தண்டம்ங்கிறாங்க. தண்டம்னா என்ன? இந்த விருந்தாளி எல்லாம் இருக்கான் இருப்பார், அவன் தான் தண்ட பயில. அவன் வருவான், திடீர்னு வருவான், உட்காந்து ஒரு வாரம் தின்னுட்டு நம்மகிட்ட இருக்கிற காசெல்லாம் செல்லாக்கி போட்டு போயிடுவான். தண்ட பயிலாப்பா. ஓ அப்படின்னு புரிச்சு வச்சுட்டான். ஒரு நாள் அப்பா அவசரமா வெளிக்கிட்டு போற சமயம் பார்த்து அவனுக்கு ஒரு சந்தேகம். அப்பா, டீச்சர் என்னைய முண்டோன்னு திட்டாங்கப்பா, முண்டோம்னா என்னப்பான்னு கேட்டேன். அட ஏன்னா இந்த சேர் தாண்டா முண்டோம் அப்படின்ட்டு அவர் அவசர கதியா போயிட்டார். இப்போ எல்லாத்தையும் கோடு போட்டு வச்சிருக்கான். திடீர்னு ஒரு பெல் அடிச்சிருச்சு, காலிங் பெல். வீட்டை போய் திறந்தா அத்தை மாமா எல்லாம் வந்து நிக்கிறாங்க பெருந்தாளி. சொன்னேன், மாமா வாங்க தண்டங்களா, முண்டத்துல உட்கார். நாய் வெளியே போயிருக்கு, பேய் உள்ள சோறாக்கிட்டு இருக்குன்னா விருந்தாளி இருப்பான்னு நினைக்கிறேன். என் பிள்ளைங்கலாம் ரொம்ப அறிவாளி. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து விழுங்குவதை நிறுத்தாவிட்டால் ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படுவீர்கள். பாத்தீங்களா? அதனாலதான் நான் சொல்றேன், எப்படி இருங்க, தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழுங்கள். அப்ப தூய ஆவி உங்களை தூண்டணும்னா என்ன வேணும்? உனக்கு தூய ஆவி வேணும், தூய ஆவியின் துணை வேணும். அதை பத்தி நம்ம பின்னாடி கதைப்போம். அப்போ தூய ஆவியினுடைய அந்த அந்த ஊனியல்பினுடைய இச்சை தூய ஆவிக்கு முரணானது.
அப்ப தூயாவி உனக்கு காட்டுற வழி வித்தியாசமா இருக்கும். ஊனியல்போடு அது கலந்து போகாது. அப்ப ஊனியல்பினுடைய அடையாளங்கள் நம்ம கிட்ட நிறைய தெரியுது அப்படின்னா ஆவிக்குரிய நிலை நம்மகிட்ட இல்லைன்னு அர்த்தம். அதனாலதான் நம்ம சொல்றோம், நீங்க எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு. இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்கிறார், எது நிலைவாழ்வை உரிமையாக்கி கொள்ள நான் என்ன செய்யணும்னு கேட்கிறார். அவரு சொல்றாரு, இயேசு சொல்றாரு, கட்டளைகளை கடைபிடி அப்படின்னு சொல்றாரு. திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது அவர் இது சொல்றாரு, முழு இதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு மனதோடு, முழு ஆற்றலோடு ஆண்டவரை அன்பு செய் அப்படியெல்லாம் சொல்லி அந்த சம்பாஷணையை நீங்க கேட்டீங்க. அப்ப ஆண்டவர்கிட்ட அவர் கேட்கிறாரு, அப்ப நீ என்ன செய்யற, உனக்கு அடுத்திருப்பவர் யார், அன்பு கூறுவாயாக, அடுத்திருப்பவர் மீது அன்பு கூறுவாயாக என்று கேட்ட பொழுது அவர் கேட்கிறாரு, நேர்மையாளர் என காட்ட விரும்பி எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று கேட்கிறார். அப்ப இயேசு ஒரு அழகான கதையை சொல்றாரு, நல்ல சமாரியன் கதை. எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க, ஒருத்தர் அடிபட்டுட்டாரு. இப்ப யார் இந்த சமாரியர் தான் அந்த அடிபட்டவருக்கு உதவி செய்தாரு அப்படின்னு சொல்லி, இவர்தான் அடுத்திருப்பவர், உதவி செய்கிறவர் அப்படின்னு சொன்னார். இப்ப இன்னைக்கு நமக்கு ஒரு அடையாளம் பிள்ளைகளே, இதுதான் ஒரு அடையாளம். இன்னைக்கு அடுத்திருப்பவராக நீங்க மாறணும். அதான் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். முகம் தெரியாத ஒருத்தருக்கு நீ உதவி செய்யணும் அப்படின்னா முதல்ல முகம் தெரிஞ்ச ஒருத்தருக்கு நீ உதவி செய்ய ஆரம்பிக்கணும், கற்றுக்கொள்ளணும். அது எங்க ஆரம்பிக்கும்? குடும்பம், ஃபேமிலி அப்படிங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, அதுதான் முக்கியமான ஒரு வார்த்தை. இன்னைக்கு பிசாசு களம் இறங்கிட்டான். எங்க இறங்கிட்டான்? இந்த குடும்பங்களை சிதைக்க இறங்கிட்டான். நீங்களே பார்ப்பீங்க, எல்லா பக்கமும் நாங்க பாக்குறது இந்த குடும்பங்கள் சிதைக்கப்பட்டுட்டே இருக்கு. ஒரு ஒரு ஜட்ஜி கேட்கிறார், தமிழ்நாட்டுல ஒரு ஃபாதர் என்கிட்ட சொன்னது இது. அவர் வக்கீல், கோர்ட்ல அவர் ஆர்கியூ பண்ற வக்கீல். அவர்கிட்ட அந்த வக்கீல்கள் இருக்கிற இடத்துல இவர் கேட்கிறாரு, இந்த ஜட்ஜி கேட்கிறாரு, என்ன ஓய், அவர் ஜட்ஜி கிறிஸ்தவர் இல்ல, அவர் ஒரு ஹிந்து. அவர் சொல்றாரு, என்ன ஓய், உங்களோட பாதிரியாரெல்லாம் வேலை செய்யறாங்களா இல்லையா? ஏன் உங்க கிறிஸ்தவத்துல இருந்து இவ்வளவு திருமணம் பிரேக் ஆகி வருது, இவ்வளவு திருமணம் உடைஞ்சு போகுது, டைவர்ஸ் ஆகுது? இன்னைக்கு டைவர்ஸ் ஆகிற கல்யாணங்கள் வெளியில தெரியுது. டைவர்ஸ் ஆகாம அந்த அந்த மனவிலக்கு எடுக்காம குழப்பத்துக்குள்ள வாழ்ற குடும்பங்கள் ஏராளமா இருக்கிறது. 10 குடும்பம் திருமணம் செய்யுது அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்தோம்னா அதுல ஒரு 4-5 குடும்பம் டைவர்ஸுக்கு போகுது. மீதி அதுல ஒரு 3 குடும்பம் பாத்தீங்கன்னாக்க உள்பூசல், குடும்பத்துக்குள்ளேயே கசப்புகள், குடும்பத்துக்குள்ளேயே சில முரண்பாடுகள், அப்படியே உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் பொத்தி வச்சுக்கிட்டு வெளியில சொல்லாம அப்படியே பொய்த்தனமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஜெயிக்கிற குடும்பம் 2 குடும்பம் தான் 10 குடும்பத்துல. கடவுளுடைய பாதையில நடந்து வர குடும்பங்கள் 2 குடும்பம் தான். பழைய ஏற்பாட்டுல சோதோம் குமோரா அழிக்கப்பட்டது. சோதோம் குமோராவை அழிப்பதற்கு முன்பாக கடவுள் அந்த ஊரை பார்க்க வராரு, ஆட்களை அனுப்புறாரு, தன்னுடைய வானதூதர்களை. அப்ப அந்த ஊர்ல எத்தனை குடும்பம் காப்பாற்றப்பட்டது தெரியுமா? ஒரே ஒரு குடும்பம் தான் இருந்துச்சு. லோத்து, அவர் மனைவி, அவருடைய 2 மகள்கள், 4 பேர் தான். ஒரே குடும்பம் தான் ஜெயிச்சு அதை காப்பாற்றப்பட்டது. ஆபிரகாம் போய் கேட்கிறாரு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, அந்த ஊர்ல 10 குடும்பம் நல்ல குடும்பமா இருந்தா, ஒரு 10 பேர், அவர் 10 குடும்பம்னு கூட கேட்கல, 10 பேர் நல்லவங்க இருந்தா காப்பாத்திருவீங்களா? 50ல ஆரம்பிக்கிறார். 50 பேர் நல்லவங்க இருந்தா, 40 பேர் இருந்தா, 30 பேர் இருந்தா, ஆண்டவர் காப்பாத்துறேன் காப்பாத்துறேன் காப்பாத்துறேன்னு சொன்னார். ஆனா அவரால் காப்பாற்ற முடியல. ஏன்? அந்த ஊர்ல 10 பேர் கூட இல்ல, 4 பேர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதான் லோத்து, அவர் மனைவி, அவருடைய 2 மகள்கள். எண்ணிக்கையில் 4 பேர். குடும்பம் என்ற கணக்கில் ஒரே ஒரு குடும்பம். இந்த ஊர்ல அதே ஜட்ஜ்மெண்ட் கடவுள் வைக்கிறாருன்னா எத்தனை குடும்பம் தப்பிக்கும்? பிரைஸ் தி லார்ட். எங்க குடும்பம் தப்பிச்சிரும் ஃபாதர், லோத்து குடும்பம் மாதிரியே நாங்க நேர்மையா இருக்கிறோம் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அதான் ஒன்னும் சொல்ல முடியாது. நீ என்ன சொல்றியோ சொல்லிட்டு போ. பிரைஸ் தி லார்ட். யோசிச்சு பாருங்க, என்ன ஆபத்து வந்தா தான் நான் யோசிப்பேன்? இல்ல இல்ல, ஆபத்து வர்றதுக்கு முன்னாடியே நம்ம யோசிக்கணும். சுனாமி ஒரு தடவை வந்துருச்சுங்க, அடிபாட்டல சிக்கிட்டோம். இப்போ சுனாமி வர்றதுக்கு நம்ம என்ன செய்வோம்? ஜாக்கிரதையா இருப்போம்.
சுனாமி வர மாதிரி தெரியுதுன்னு ஒரு சிம்டம்ஸ் காட்டுனா உடனே சுதாரிப்போம். சுனாமி இப்ப சொன்னாங்க, உங்களோட ஆட்கள் சொன்னாங்க, இங்கெல்லாம் வீடு இருந்துச்சு ஃபாதர், சுனாமியில எல்லாம் மோச போயிட்டு அந்த வீடெல்லாம் பழுதா போயிட்டதுனால நாங்க எல்லாம் வீடெல்லாம் தள்ளி கொண்டு அங்க போயிட்டோம். பாடம். அப்போ இடங்களை மாற்றுவது மட்டுமல்ல, மனங்களை மாற்றிக்கொள்வது. சுனாமியை விட கொடுமையான அந்த அழிவு வரப்போகிறது. அதனாலதான் ஆண்டவர் இன்னைக்கு எச்சரிக்கையை கொடுக்கிறார். குடும்பத்தை காப்பாத்து. அதுக்குதான் கடவுள் கையை பிடிச்சு கொடுத்தாரு. கணவன் மனைவியா கொடுத்தாரு. பிள்ளைகளை கொடுத்தாரு. பிள்ளைகளை யார் கேட்டா? பிள்ளைகள் என்னை பெத்து கொடுங்கன்னு கேட்டாங்களா? எனக்கு வாழ்வு கொடுன்னு உங்க அப்பா அம்மாட்ட வந்து கேட்டாங்களா கணவன் மனைவி கிட்ட? அப்போ நீங்கள் பிள்ளைகளை பெற்றிருக்கிறீர்கள் என்று சொன்னால் பிள்ளைகளுக்கு உகந்த தாயாக தந்தையாக நீங்கள் வாழ வேண்டும். உங்களுடைய 1008 பிணக்குகள் இருக்கலாம், சண்டைகள் சச்சரவுகள் இருக்கலாம், நீங்கள் மன்னித்து ஏற்றுக்கொண்டு வாழணும். இந்த குடும்பம் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் இருக்கு பாத்தீங்களா? அது யார் உருவாக்கி கொடுத்தது? பிதா உருவாக்கி கொடுத்தது. இயேசு கூட கிடையாது. பிதா உருவாக்கியதுதான் இந்த குடும்பம். எப்போ உருவாக்குனாரு? எப்போ அவரு ஒரு கணவன் மனைவி, ஒரு ஆண் பெண் என்கிற அடையாளத்தில் இருவரை இணைத்தாரோ, படைத்து இணைத்தாரோ, அங்கேயே குடும்பம் உருவாகியது. அப்ப இந்த குடும்பத்தினுடைய உருவாக்கத்திற்கு அடிப்படை காரணம் பிதாவாகிய கடவுள். பாருங்க, பைபிள்ல நிறைய இடத்துல அதனுடைய அடையாளத்தை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் அதுக்குத்தான் இன்னைக்கு நம்ம என்ன செய்யறாரு? இதனுடைய ஆழத்தை புரிந்து கொள்ள நமக்கு சொல்லி கொடுக்கிறார். எபேசியர் 3:15 சொல்லுது பாருங்க, 14-15. விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உள்ள ஒவ்வொரு குடும்பமும். அப்பனா விண்ணுலகிலும் குடும்பங்கள் இருக்குது. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. விண்ணுலகில் இருக்கிற குடும்பம் இங்கிருந்து ஜெயிச்சு வெற்றி பெற்று போறவங்க எல்லாம் சேர்ந்து கட்டுகிற ஒரு புதிய குடும்பம். அங்க போய் நீங்க புருஷன் பொண்டாட்டின்னு சேர முடியாது. அங்க எல்லாத்தையும் கடந்த ஒரு அன்பு உறவுல நிப்பீங்க. இங்கதான் நமக்கு அதுக்கு முன் அடையாளமா உங்களுக்கென்று ஒரு கணவன், ஒரு மனைவி, பிள்ளைகள், ஒரு சார்பு தன்மைக்குரிய ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிற. அப்ப இதுவே நம்ம அன்போட நிக்க முடியலன்னா அங்க போய் எப்படி நம்ம நிக்க முடியும்? அதனாலதான் ஆண்டவர் இங்கேயே கழிச்சு கட்டுறார். அவருடைய வார்த்தை சொல்லுது பாத்தீங்களா? இந்த குடும்பங்கள் உண்மையிலேயே, நல்ல கவனிங்க, உண்மையிலேயே குடும்பமாய் விளங்குவதற்கு காரணமாயிருக்கிற தந்தையிடம் நான் மண்டியிட்டு வேண்டுகிறேன். அப்ப இந்த குடும்பங்கள் குடும்பமாக இருக்கிறதுக்கு காரணம் பிதாவாகிய கடவுள். அப்போ இந்த குடும்பத்தினுடைய ஆழத்தை நம்ம பார்க்கிறோம் பிள்ளைகளை. தொடக்க நூல்ல ஆண்டவர் நம்ம 2வது அதிகாரம் 1வது இறைவசனத்துல நம்ம பார்க்கிற பொழுது, படைத்த எல்லாவற்றையும் கடவுள் உற்று நோக்கினார். எல்லாம் நிறைவு எழுதியிருந்தன. இந்த மைக்கு நிறைவு, இந்த லைட்டு நிறைவு, இந்த ஃபேன் நிறைவு, எல்லாம் நிறைவு. இப்ப நீங்க சொல்லுவீங்களா, என் கணவன் நிறைவு, என் மனைவி நிறைவு, ஒரு குறையும் இல்லை, சொல்ல முடியுமா? சொல்லுவீங்களா? நீங்க சொல்ல முடியாது. நாங்கள் இப்படி கேட்போம். நாங்கள் ஆட்கள்கிட்ட இது மாதிரி தியானங்கள் கொடுக்குறப்போ நான் கேட்பேன், ஒருவேளை உங்களுக்கு அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா, அப்படி இல்லை இருந்தா எத்தனை பேரு இதே புருஷன் தான் வேணும், இதே பொண்டாட்டி தான் வேணும்னு கேட்டு வாங்கிப்பீங்கன்னு கேட்பேன். யாருமே கை தூக்க மாட்டாங்க. இங்கேயும் கேட்கிறேன், ஒருவேளை அப்படி ஒரு சாய்ஸ் உங்களுக்கு வந்துச்சுன்னா எத்தனை பேரு இதே புருஷன் வேணும், இதே பொண்டாட்டி வேணும்னு கேட்டு வாங்கிப்பீங்க? கை தூங்க பாவம். 1 2 3 போதும் போது. ஒரு அம்மா அப்படி கை தூக்குனாங்க. அவங்க முகம் ரொம்ப கோபமா இருந்துச்சு, பயமா இருந்துச்சு. நான் பூசை முடிச்சு கேட்டேன், என்னம்மா ரொம்ப கவலையா தூக்குற மாதிரி தெரிஞ்சு? அட யாரு சாமி நீங்க, நேரம் கேட்ட நேரத்துல இப்படி கேட்க பக்கத்துலயே வைப்பாங்க, காஞ்சாமி வீட்டுல போய் அடிப்பாங்க. அதாவது அந்த அம்மாவுக்கு 60 வயசு வேலை இருப்பான். எவனடி நினைச்சுக்கிட்டு இருந்த, சாமியார் கேட்கும்போது கை தூக்காம உட்காந்துருக்குற அப்படின்னு அடிப்பான். சில பேர் பயந்துகிட்டு தூக்கி இருக்கலாம். வீட்டுக்காரர் பார்த்துக்கிட்டே இருப்பா, பிச்சாணி பாந்தி தூக்கி தொலைவோம். ஆண்டவரே என்னைய கணக்குல சேர்க்காதப்பா அப்படின்னு தூக்கி இருக்கலாம். இன்னொரு விதமா கூட தூக்கி இருக்கான். இந்த மாதிரி ஒரு இழிச்ச வாயன் ஒரு தடவை கிடைக்க மாட்டான், உட்காருதான் உட்காந்து திணிதான் இந்த சீனு அப்படியும் தூக்கிடு. ஆனா நிறைய பேர் தூக்கல. ஒருத்தர் இப்படி கை அப்படி வச்சிருந்தாரு பாருங்க, டபக்குன்னு கீழே வச்சுட்டா. எங்க ஆண்டவருக்கு தப்பா கணக்கு போட்டுருவாரோ பாருங்க. எல்லாம் நிறைவுன்னு சொல்லுது. ஆனா கணவனை நெருங்கி பார்க்கிற போது, மனைவியை நெருங்கி பார்க்கிற போது நிறைவு இல்லை.
அததான் நீங்க சொல்றீங்க. நிறைய பேர் கை தூக்கல. அதான் அடையாளம். அதான் உண்மை. இப்ப இதுதான் கிறிஸ்துவின் அன்பு. இந்த இடத்துலதான் கிறிஸ்துவின் அன்பை நீங்கள் வெளிப்படுத்த உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது. பசிக்கிறப்பதான் சோறு சாப்பிடுவீங்க இல்லையா? தாகம் எடுக்கிறப்பதான் தண்ணி குடிப்பீங்க. தேவை இருக்கிற போதுதான். அப்போ உங்களுடைய அன்புக்கு இங்க என்ன தேவை இருக்கிறது? நான் எல்லா விதத்திலையும் நான் கரெக்டா இருக்கிறேன், எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை, அப்ப நீ தனியா வாழ்ந்துக்கோ. பாருங்க, அப்போ நீங்கள் குறையோடு இருக்கிறீர்கள். உங்கள் கணவர் குறையோடு இருக்கிறார். அந்த குறையை மனைவி என்ன செய்யணும்? தன்னுடைய நிறைவிலிருந்து அவர் நிறைவு செய்யணும். தான் வச்சிருக்கிறதுல இருந்து கொடுக்கணும். அப்போ மனைவி குறையோடு இருக்கிறதை பார்க்கிற கணவன் அவருடைய நிறைவிலிருந்து கொடுக்கணும். ஏன்னா நம்ம குறையோட நின்னோம். நம்மள கடவுள் நிறைவா இருந்தவர் இறங்கி வந்து அவருடைய நிறைவிலிருந்து கொடுத்து நம்மை நிறைவாக்கினார். இதுதான் கிறிஸ்துவின் அடையாளம். இதைத்தான் திருச்சபை நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஏற்கனவே நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், குரு குரு நீங்களும் நானும் குருத்துவ ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். பாருங்க, 1657 எண் கேட்டகிசம் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச் என்ன சொல்லுது பாருங்க. இட் இஸ் ஹியர், இங்கதான், அதாவது குடும்பத்துல, த ஃபாதர் ஆஃப் த ஃபேமிலி, குடும்பத்தில் இருக்கிற தகப்பன், த மதர் தாய், சில்ட்ரன் குழந்தைகள், அண்ட் ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி, தாத்தா பாட்டி மாமா மச்சா இப்படி இருக்கிற ஆட்கள் எல்லாருமே எக்ஸசைஸ் அப்படின்னா என்ன செயல்படுத்துறாங்க? த priesthood ஆஃப் த baptized. அப்ப நாங்க திருமுழுக்குல நாங்கள் பெற்றுக்கொண்டது என்னது? குருத்துவ அபிஷேகம், priesthood ஆஃப் த baptized. அந்த பேப்டிசம் அப்படிங்கிறது குருத்துவம். இது திருமுழுக்கு. இந்த priesthoodங்கிறது குருத்துவம். இந்த திருமுழுக்குல என்ன கிடைச்சிச்சு? நமக்கு இந்த குருத்துவம் கிடைச்சிச்சு. நாங்க சொல்ல இல்ல, நமக்கு சொல்லிக் கொடுக்கிற கத்தோலிக்க மறைக்கல்வி நூல் சொல்லுது. priesthood ஆஃப் த baptized in a privileged way. எல்லாரும் மாதிரியும் இல்ல. இன்னைக்கு எல்லாரும் குடும்பம் நடத்துறாங்க. கிறிஸ்தவர் அல்லாதவர்களை போய் பாருங்க, அவங்களும் ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு பிள்ளைகளை வச்சுக்கொண்டு அவங்களும் இதே வாழ்க்கையை தான் நடத்துறாங்க. அப்ப கிறிஸ்தவனுக்கும் கிறிஸ்தவர் அல்லாதவருக்கும் என்ன வித்தியாசம்? இங்கதான் அந்த அடையாளம் வருது, privileged way. இன்னும் சிறப்பான விதத்துல நம்ம என்ன செய்யணும்? இந்த அன்பை காட்ட வேண்டும். பை த ரிசப்ஷன் ஆஃப் சாக்ரமெண்ட்ஸ், இந்த அருட்சாதனங்களை பெறுவதன் வழியாக ஜெபம், பிரேயர் அண்ட் தேங்க்ஸ் கிவிங், நன்றி கூறுதல், விட்னஸ் ஆஃப் அ ஹோலி லைஃப், ஒரு தூய வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து காட்டணும். கணவனுக்காக வாழ்வது, மனைவிக்காக வாழ்வது, குறைகள் இருக்குது தாங்கித்தான் நம்ம வாழ்றோம். ஒரு அம்மா சொன்னாங்க, என்ன 2 பேர் பெண் பார்க்க வந்தாங்க. பாத 2 பேரும் பெண் பார்க்க வந்தாங்க. ஒருத்தன் கருப்பா இருக்கிறான்னு வேண்டான்னு சொல்லிவிட்டேன். ஒருத்தர் சிவப்பா இருந்தாங்க. சாமி நல்லா அழகா இருந்தாரு. ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய தராருன்னு சொல்லி நானும் சரின்னு சொன்னேன். சாமி, கல்யாணத்து அன்னைக்கு போட்டு சுட்டத்தான் போட்டுக்கிட்டு வந்து ஆள் இப்படித்தான் ஜம்முன்னு நின்றுச்சு. நானும் எல்லாம் நல்லா நடக்குதுன்னு சொல்லி ஆண்டவருக்கு அந்தோனியாருக்கு நன்றி செலுத்திட்டு கழுத்தை நீட்டினேன். கல்யாணம் ஆகி 3ஆவது நாள் சாமி, காலம் மடக்கி மடக்கி நடந்து வரான் சாமி. அப்படின்னு என்ன அர்த்தம்? குடிச்சிட்டு வரா. பிள்ளைகளை வச்சு கொண்டு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்ப்பா. வாரம் சம்பாரிச்சு ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்து அவனை ஊத்தி குடிக்கிறான். இந்த கன்றாவே நான் பார்த்துக்கிட்டு எப்படி பாதர் இருக்கிற. நான் சொன்னேன், கல்யாணத்துல சொன்னோம்ல வார்த்தை பாடு, சொன்னீங்களா? சொன்னேன் சாமி. சாமி எல்லாம் என்னென்ன சொன்னிச்சோ அதெல்லாம் நானும் சொன்னேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் சொன்னீங்களா? சொன்னேன் சாமி, எல்லாம் சொன்னேன். அதுல ஒரு வார்த்தை விட்டுருச்சு. ஐயோ, என்ன சாமி? இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் குவார்ட்டரிலும் ஃபுல்லிலும் எனக்கும் பங்கு இருக்கு. அதை விட்டுட்டோம். ஐயோ, அப்படியா சாமி? நான் சொன்னேன், நாளைக்கு உங்களோட வீட்டுக்காரர் பாட்டில திறந்து வைக்கும் போது நீயும் போய் ஒரு டம்ளர் ஊத்து, 2 பேரும் குடிப்போம். நீ மட்டும் மகிழ்ச்சியா இருந்தா உனக்கு மட்டும் துக்கம் தொண்டை அடைக்கும், எனக்கு மட்டும் துக்கம் அடைக்காதா? எனக்கும் அடைக்குது. 2 பேரும் குடிச்சிட்டு 2 பேரும் படுத்து கிடக்கும். அப்படி ஊத்துமா. அந்த அம்மாவை போய் நீ வாங்கி குடினா அந்த அம்மா என்ன பண்ணி போயிடுச்சு, பிள்ளைகள் கையில எல்லாம் ஒரு டம்ளரை கொடுத்து ஆட்டிடுச்சு. அப்பே குடிக்கும் போது வாங்கி குடிக்கோ எல்லாம் போய் குடி. அப்பா அந்த ஜூஸ்ல கொஞ்சம் ஊத்துப்பா. அப்ப தூக்கிட்டு ஓடனவன் தான். தேவ பிள்ளைகளே, அதுக்குத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். priesthood, நம்ம கிட்ட கடவுள் கொடுத்த குருத்துவத்தை சிறப்பான முறையில நீங்க வெளிப்படுத்தணும்.
அதை நீங்கள் குடும்பமா நின்று வெளிப்படுத்தணும். நாங்க இங்க தனியா நின்று வெளிப்படுத்துறோம். நீங்க குடும்பமா நின்று உங்க குருத்துவத்தை வெளிப்படுத்தணும். அதுதான் கடவுள் கொடுத்திருக்கிற அழைப்பு. அதனாலதான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு நிறைய காரியத்தை கொடுத்துட்டே இருக்கிறார் பாருங்களேன். ஆண்டவர் தொடக்க நூல்ல மனுஷனை ஆணு பெண்ணுமாய் படைத்ததிலிருந்து திருவெளிப்பாட்டுல போய் பாத்தீங்கன்னாக்க திருமணத்தை பற்றி தான் பேசி கடவுள் என்ன செய்யறாரு, இது பைபிள முடிக்கிறாரு. திருமணம் ஒன்று நடக்கிறது, விண்ணக மணமகனோட ஒரு திருமணம். அந்த திருமண அடையாளங்களைத்தான் திருவெளிப்பாட்டு நூல்ல நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் இந்த திருமணம் என்பது வெறும் உடல் இச்சைக்கான அடையாளம் அல்ல, சம்திங் டிஃப்ரெண்ட், அதை விட உயர்ந்தது. அதனாலதான் நீங்க எச்சரிக்கை ஆகிருங்க, வாலிப பிள்ளைகள் எச்சரிக்கை ஆகிருங்க. உடல் இச்சைக்கு அலைங்கிறபடியாக எங்கேயாவது பார்த்து எவளையாவது பிடிச்சிட்டு நம்ம வாழ்ந்து நம்ம உடம்ப போய் ஷேர் பண்ணிக்கிறோம். லிவிங் டுகெதர். இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் அப்படி வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. திருமணத்திற்கு முன்னாடியே 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்து 2 பேருக்கும் நல்லா கம்பேட்டிபிளா நல்லா ஒரு ஒத்து போச்சுன்னா நம்ம பார்ப்போம் திருமணம் செஞ்சுக்கிறத. மேரேஜ் அப்படிங்கிற அந்த திருமணம் என்கிற உடன்படிக்கையை, திருமணம் என்கிற அருட்சாதனத்தை அவமானப்படுத்துகிறார்கள் பிள்ளைகளே. நம்ம எல்லாம் என்ன புள்ள பெத்துக்கிறதுக்குன்னு கடவுள் நம்மளெல்லாம் பெத்து போட்டு பிச்சை என்ன இதா அந்த இச்சைக்குரிய பாத்திரமா வச்சிருக்கிறாரா? யோசிச்சு பாருங்க. அந்த உடல் என்பது எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமானது, குடும்பம் என்பது எவ்வளவு ஆசீர்வாதமானது, யோசிச்சு பாருங்களேன். அதனாலதான் சொல்லுகிற பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த குடும்பத்தினுடைய அழிவை நீங்கள் உங்கள் கண்களில் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அதனாலதான் ஆண்டவர் நமக்கு இந்த வெளிப்பாடுகளை கொடுத்துட்டு பேசுறாரு. இன்னைக்கு வெளிப்படையா பேச வேண்டிய நேரம் வந்து ஆயிடுச்சு. குடும்பம் என்கிற அந்த நிறைவுல உங்கள் அன்பு பகிரப்படணும். பிள்ளைகள் கண்டிக்கப்பட வேண்டிய நேரத்துல கண்டிக்கணும். எங்கட அப்பா எல்லாம் என்னைய அடிப்பார். நாங்கள் 3 பசங்க தான். தப்பு பண்ணுனா அடி சும்மா தாறுமாறா விழும். ஒரு முறை நான் ஒரு தவறா பேசிட்டேன். அவர் தூங்கி கொண்டு இருந்தார். காலையில நைட்டு வேலைக்கு போயிட்டு படுத்திருந்தாரு. நான் கொஞ்சம் தூக்கலா பேசிட்டேன். வீட்டுல அம்மாவுக்கு எதிராக கதைச்சிட்டேன். கேட்டுட்டே இருந்தார். வெளியில வந்தார் எந்திரிச்சு. நான் ஒரு டேபிள்ல உட்காந்து எழுதிட்டு இருந்தேன். எங்களுக்கு என்ன ஃபார்மேஷன் அப்படின்னா, பெரியவங்க வந்தா எந்திரிக்கணும். இப்ப அவர் என் முன்னாடி நிக்கிறாரு. நான் எந்திரிக்கல. ரெட்னக்கால் போட்டுட்டு நம்ம சாப்பிட்டு எழுதிட்டு இருந்தேன். இப்படி பார்த்தார், விட்டாரு ஒரு உருட்டி அடிச்சுக்கிட்டு அங்கிட்ட போய் விழுந்தேன். இன்னமும் ஞாபகம் இருக்கு. கொஞ்சம் எல்லாரும் அப்படியே கனவு பெற்று பாக்குறாங்க. பிள்ளை எல்லாம் எப்படி உருண்டு விழுந்துருப்பாரு சாடி. அப்போ உங்களை மாதிரி நானும் பொடியன் தானே, சித்த பிள்ளைதான். அப்ப பாருங்க, இப்படியெல்லாம் என்ன தகப்பன் எங்களை கஷ்டப்படுத்தினார். ஆனால் அவர் மரிக்கிற பொழுது, அவர் சாகுற தருவாயில அவர் துன்பப்பட்டு கிடந்த பொழுது எங்களுக்கு கோபம் வரல. செத்து தொலையட்டும் தான், இந்த ஆள் எங்களை என்ன பாடுபடுத்துச்சு அப்படித்தானே வந்திருக்கணும். அப்படி வரல. எங்க இதயத்துல இனம் புரியாத ஒரு அன்பு வந்துச்சு, இனம் புரியாத ஒரு பாசம் வந்துச்சு. எங்க அப்பா எங்களை அவ்வளவு கஷ்டப்படுத்தி நெறிப்படுத்தினாரு. அதெல்லாம் உணர முடியாத நேரத்துல நாங்க வேதனைப்பட்டோம், கவலைப்பட்டோம். ஆனால் அதையெல்லாம் புரிந்து கொண்டு நாங்கள் வாழ்க்கையில உயர்ந்து நின்ற பொழுது அந்த தகப்பனினுடைய அந்த கண்டிப்பும் கரிசனையும் அன்பாக வெளிப்பட்டது. இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளை அப்படியே தாங்கு தாங்கு தாங்குன்னு தாங்கி கடைசியில அவையெல்லாம் வளர்ந்து எரும மாடு மாதிரி வளர்ந்து கை நிறைய காசு சம்பாதிக்கிறாங்க. ஆனா பெற்றோர்களை கொண்டு போய் தூக்கி குப்பையில போடுற மாதிரி போட்டுக்கிறான். அப்பாவை அவமானப்படுத்த அசிங்கப்படுத்துறான். ஒரு குடும்பத்துல 7 பிள்ளைகள், கண் கூட நான் பார்த்தது 7 பிள்ளைகள். ஒரு பிள்ளை ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டார். 6 பிள்ளைகள் நன்கு படிக்க வச்சு அந்த பிள்ளைகள் எல்லாம் அப்பா அம்மா எங்க செட்டில் பண்ணிட்டாங்க. ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்காங்க, ஒருத்தர் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார், ஒருத்தர் சிங்கப்பூர்ல, இப்படி பல நாடுகளில கை நிறைய சம்பாரிச்சு பெருமையா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த தாயும் இந்த வயசான பெற்றோர்கள் 2 பேரும் திருச்சியில கிடந்தாங்க. நான் தான் போய் அவர்களுக்கு ஆறுதல் கொடுத்து கொண்டிருந்தேன். நான் பங்கு சுவாமியா இருந்தேன். நான் அந்த தாய் திடீரென்று இறந்து போனான். ஒரு பிள்ளை கூட வரல பிள்ளைங்க. அந்த பாடிய அந்த தாத்தா 3-4 நாட்கள் வச்சிருந்தார். நான் ஒரு இடத்துல பிரேயருக்கு வேற போகணும். செத்த உடனே போய் மந்திரிச்சு போட்டு நான் பிரேயருக்கு போயிட்டேன். 3 நாள் கழிச்சு நான் வந்தேன். அந்த பாடியை பாக்குறேன். பாடி வைக்கப்பட்டிருக்கிறது. கேட்கிறேன், பிள்ளைகள் யாராவது வந்தாங்களா? ஒருத்தர் கூட வரையில. இவர்கள் யோசித்து பாருங்க. நீங்கள் பிள்ளைகளை திட்டாம அடிக்காம நம்ம எதுவும் சொல்லாம பேம்பரிங்னு சொல்லுவாங்க, இந்த பன்றிகளை வளர்க்கறது போல நல்லா வயிற்றுக்கும் வாய்க்கும் அள்ளி போட்டு நல்லா உடுப்பு அள்ளி கொடுத்து எதையாவது வாங்கி
தேவ பிள்ளைகளை உன் பிள்ளைகளுக்கு நீங்கள் வஞ்சனை செய்கிறீர்கள். கூப்பிடுறதுக்கே நான் சொல்லிக் கொடுக்கறது அதான். பிள்ளைகள் அப்பா அம்மாவை எப்படி கூப்பிடணும் பாருங்க. நம்மளுடைய 10 கட்டளை தாய் தந்தையை மதித்து நட. எத்தனை குடும்பத்துல பிள்ளைகள் தாய் தந்தையை மதித்து நடக்கிறாங்க. அம்மாவை அம்மா வாங்கம்மா போங்கம்மா மரியாதையா. உங்களுடைய வழக்கங்கள் எல்லாத்தையும் மரியாதையா நீங்க கூப்பிடுறீங்க. அதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். எங்கட பக்கம்லாம் அம்மாவை வா போதான். அம்மா அப்பாவெல்லாம் அப்பா வாப்பா அம்மா வாமா. நாய்களையும் பன்றிகளையும் எப்படி கூப்பிடுவோம்? விலங்குகள் வருகிறது, ஒரு நாய் வருது, நாய் வருகிறார் அப்படியா சொல்லுவோம்? நாய் வருது, பன்னி வருது, எங்க அம்மா வருது. ஒரே ஒரே இனத்தை வச்சு பாக்குறது பாருங்க. இதுதான் இன்னைக்கு வேதனை. அப்போ ஒரு அடிப்படையிலேயே பிள்ளைகளுக்கு ஒரு மரியாதையை கற்றுக் கொடுக்க தெரியாத ஒரு இனமாக நம் தமிழினம் மாறிக்கொண்டிருக்க யோசித்துப்பா. அதனாலதான் பெற்றோர்கள் பிள்ளைகளை நம்ம சும்மா வளர்ப்போம், நல்லா அன்பா வளர்ப்போம். அன்பு வேற, அன்பு இருக்கணும். அன்புதான் இந்த நல்ல காரியங்களை செய்ய கற்றுக் கொடுக்கிறது ஆண்டவர். அதுக்குதான் கேட்டிசம் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச்சில் சொல்றாரு 2203வது எண், இன் கிரியேட்டிங் மேன் அண்ட் உமன். ஆங்கிலத்தில் இருக்கிறது அப்படியே நான் வாசிச்சு உங்களுக்கு விளக்கி சொல்றேன். நான் கடவுள் மனிதரை ஆணும் பெண்ணுமாக படைத்த பொழுது God instituted the human family. கடவுள் இந்த குடும்பத்தை உருவாக்கினார். இன்ஸ்டிடியூட்டட்னா புதிதாக அவர் ஆரம்பித்து வைக்கிறார், உருவாக்கினார். இன்ஸ்டிடியூட்டட் த ஹியூமன் ஃபேமிலி அண்ட் எண்டவ்ட் இட், அழகுபடுத்துறார் வித் இட்ஸ் ஃபண்டமெண்டல் கான்ஸ்டிடியூஷன். அடிப்படையான சில கட்டமைப்புகளை அந்த குடும்பத்திற்கென்று வைக்கிறார். அப்படின்னா அப்பாக்காரர் எப்படி இருக்கணும்? அப்பா மாதிரி இருக்கணும். அப்பாக்காரர் நான் சம்பாதிக்கிறேன், நான் குடிப்பேன், நான் ஊரை சுத்து கொண்டு இல்ல. எப்போ நீ ஒரு குடும்பத்திற்கு தகப்பனாக மாறிவிட்டாயோ அப்பவே உனக்கு சில வரைமுறைகள் வந்தாயிடுச்சு. என் தகப்பன் வெளியில சாப்பிடவே மாட்டார். எதை சாப்பிடுறதா இருந்தாலும் வாங்கி கொண்டு வந்து வீட்டுக்கு தான் வந்து சாப்பிடுவார். எங்களோட தான் பகிர்ந்து கொடுப்பார். அவருக்கு யார் சொல்லி கொடுத்தா? அவர் இதெல்லாம் தெரியாது. அவருக்கு பிரசங்கம் கேட்பாரு, கோயிலுக்கு போவாரு, பிரசங்கம் கேட்பாரு. இதெல்லாம் அவருக்கு தெரிந்த மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை. இதுதான் பிள்ளைகளே ஒரு தாய் புரிந்து கொள்ளணும். ஒரு வீட்டை போயிருக்கிற, வீட்டுல டிவி ஓடி கொண்டிருக்கிறது, அம்மா காரி சீரியல் பார்த்து கொண்டிருக்கிறவ, அங்கட ரூமுக்குள்ள இருந்து ஒரு ஒரு அந்த கதவு லைட்டா திறந்து ஏதோ சத்தம் கேட்குது, கண்ணு 2 தெரியுது உள்ள. கேட்க யாருமா உள்ள இருக்க? பிள்ளைங்க படிக்கிறாங்க மாதர், நாளைக்கு எக்ஸாமு, அதான் உள்ள போய் படிங்கன்னு சொல்லிட்டு. பிள்ளைங்க உள்ள படிக்கிறாங்கல்ல, நாளைக்கு பரீட்சை இருக்கு, நீங்க டிவியை போட்டுக்கிட்டு இருக்கிற, டிவியில சீரியல் எப்படி ஓடும்? நான் உனக்கு என்ன சொன்னேன் தெரியுமா? என்ன நீ அப்படி சொல்றியா? என்ன நீ அப்படி சொல்றியா? இப்படி வாய்ஸ் வேரியேஷன் வரும், மியூசிக் வேரியேஷன் வரும். பிள்ளைகளுக்கு அப்ப என்ன எப்படி படிப்பு ஓடும்? ஐயோ என்ன ஆச்சோ தெரியலையே கதை. அப்ப கதவை திறந்து கதையை பார்த்து பார்த்து படிப்பாங்க. அப்ப கதை புரியுமா? பாடம் புரியுமா? ஒரு கதையும் புரியாது. ஒரு தாய்க்கு அந்த இடத்துல என்ன இருக்கணும்? ஒரு தியாகம் இருக்கணும். டிவியை மூடி போட, என் பிள்ளைகளை படிக்கணும். ஏன் அந்த உணர்வு அந்த தாய்க்கு இல்லை? அந்த ஏன் அந்த தியாகம் இல்லை? யோசித்து பாரு. இப்படி உங்களோட பக்கம் உங்க வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு நீங்க யோசித்து பாரு. ஏன் உங்களுக்கு எந்த விருப்பங்கள் இருக்கிறவங்க, உங்க கணவன் நீங்க விரும்பாத வகையில் நடந்து கொள்ளும், பொறுத்து கொள்ளுங்கள். உங்க மனைவி பொறுத்து கொள்ளுங்கள். பிள்ளைகளுக்காக பொறுத்து கொள்ளுங்கள். நீங்கள் படுகிற துன்பங்கள் தான் உங்களுக்கு அந்த பக்கம் பேச போகுது. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஃபண்டமெண்டல் கான்ஸ்டிடியூஷன். ஒரு குருவானவருக்கு எப்படி ஒரு அடிப்படை தகுதிகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ அதே போல உங்களுக்கும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் சும்மா எனக்கு ஒன்னும் தெரியாத ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஏமாத்த முடியாது. ஆண்டவர் சொல்லுவார், அந்த கிறுக்கு பைய ஆள்பட்ட உனக்கு அனுப்பி நான் பேச வச்சனே, அந்த கிறுக்கு பைய பேசுறானே கேட்டீல்ல அப்படின்னு உங்ககிட்ட கேட்பார். ஒத்துக்கொள்றவங்க எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். நான் விரும்ப பையன்னா ஒத்துக்குவீங்க. பரவாயில்ல, நான் கிறுக்கனாவே எழுதிட்டு போறேன். ஆண்டவர் சொல்வதை நீங்கள் கேட்கணும். பாருங்களேன், இட்ஸ் மெம்பர்ஸ், குடும்பத்தில் இருக்கிற அந்த உறுப்பினர்கள் ஆர் பர்சன்ஸ் ஈக்குவல் இன் டிக்னிட்டி. அவருடைய மரியாதையில எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. ஈக்குவல் இன் டிக்னிட்டி. ஒரு கை குழந்தையா இருந்தாலும் அதுக்கு ஒரு மரியாதை இருக்கிறது. அது தகப்பனுக்குரிய ஒரு தாத்தா, வயதான தாத்தாவுக்கு என்ன மரியாதையோ அதே மரியாதை அந்த கை குழந்தைக்கு இருக்கிறது. ஈக்குவல் இன் டிக்னிட்டி. பாத்தீங்களா? ஒரு ஆண் பெண் ஈக்குவல் இன் டிக்னிட்டி. எல்லாரும் ஒரே தரமான அந்த மதிப்பையும் நீங்கள் பகிர்ந்து கொள்கிறீங்க. நீ பெரிய ஆளு, நான் சின்ன ஆளு இல்ல. இப்ப கல்யாணத்துல கையை பிடிக்கணும் தானே? கையை பிடிப்பீங்க தானே? ஹஸ்பண்டோட கையை பிடிப்பீங்க தானே?
என்னம்மா இல்ல அப்படி பாக்குறீங்க? கரங்களை சேர்த்து பிடிங்கள் அப்படி சொல்லுவாங்க தானே பிரதர்? கையை பிடிப்பீங்க தானே? இல்லை எங்கட பக்கம் அப்படித்தான் பிடிப்பாங்க. எதுவும் இங்க எதுவும் மாத்தி செய்றீங்களான்னு தெரியல. அதான் விலங்கையில பாக்குறேன். நீ கையை பிடிப்பாமா? யாரு கைய? உங்க ஹஸ்பண்ட் கையத்தான், மனைவி கையத்தான் பிடிப்பீங்களா? யாரு கை மேல இருக்கணும்? யாரு கை மேல இருக்கணும்? ஹஸ்பண்ட் கையா அல்லது மனைவி கையா? என்னடா நிறைய கேள்வி கேட்கிறாரு. கேள்வி கேட்டுட்டு வேற மச்சு மச்சு பாக்குறான் வேற. பிள்ளைகளே, யாரு கை மேல இருக்கணும்னு நீ கொல்லப்படலாம். கரங்களை சேர்த்து பிடிங்கிறது தான் சொல்லி இருக்கு. ஒரு கல்யாணத்துல நான் பக்கத்துல நின்று கொண்டு இருக்கிறேன். ஒரு சுவாமியார் கல்யாணத்தை பிளஸ் பண்றாரு. அதுல தற்செயலா பெண்ணோட கை மேல வந்துச்சு. கையை பிடிங்கன்னோடனே பையன் கீழே கையை வச்சுட்டான். பெண் பிள்ளை அந்த பிள்ளை மேல கையை வச்சுட்டா. 2 பேர் கையும் பிடிச்சிருக்கிறாங்க. அந்த சாமியார் உடனே கையை பிடிச்சி அப்படியே திருப்பி வச்சார் பாயல. பொம்பளை கை கீழே, ஆம்பளை கை தான் மேல இருக்கு. இதெல்லாம் நம்மளுடைய எண்ணங்கள் அவமானங்களாக இருக்கு பாருங்க. ஈக்குவல் இன் டிக்னிட்டி for the common good of its members and of society, the family necessarily has manifold responsibilities, rights and duties. அதாவது நிறைய செயல்பாடுகள் இந்த குடும்பத்துக்குள்ள அதனுடைய பெருமைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, பொறுப்புகள் வைக்கப்பட்டிருக்கிறது. இதை நீங்க உணர்ந்து கொள்ளணும். இப்படித்தான் நம்மளுடைய தலைப்பை நம்ம டச் பண்றோம். நம்மளுடைய அன்பை பகிரும் இதயங்களாக நம்ம இருக்கிறோம். இணையத்துல எல்லாரும் அன்பை பகிர்ந்து கொள்கிறாங்க. வாட்ஸ்அப்ல எல்லாத்துலயும் லவ் 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 மெசேஜ், தேங்க்யூ, சார்ஜ், பூச்சி எல்லாம் கொடுத்துக்கிறோம். இது ரியல். இப்போ ஆண்டவர் சொன்னாரு, முகம் தெரியாத ஒருத்தனுக்கு நீ அன்பு செய்யணும்னா முதல்ல முகம் தெரிகிற உன் கணவனை, உன் மனைவியை, உன் பிள்ளைகளை, உன் தாயை, உன் தந்தையை, உன்னுடைய பாட்டியை, உன்னுடைய தாத்தாவை நீ அன்பு செய். எல்லாத்துக்கும் மேல உன்னுடைய உருவானவரை அன்பு செய். இவங்களுக்கே தெரிஞ்சவர்களுக்கே நம்மளால அன்பு கொடுக்க முடியும். யோசிப்பாங்க. நிறைய இடத்துல குடும்பத்துல, உங்கள் குடும்பத்துல இணைந்திருப்பவர் குருவானவரும் கூட. நல்லா கவனிங்க. ஒரு குருவானவர் நீங்க இன்னைக்கு நிறைய பங்கு தலங்கள்ல உங்களோட பங்குல உங்க சாமி அந்த எதுவும் சொல்ல இல்லை. நான் பொதுவா கதைக்கிறேன். இத இந்த வசந்த சாமி நம்ம அங்க பத்தி ஏதோ வகையா சொல்லி வச்சிருப்பாங்க. ஆளு ஒரு வெளியில இந்தியாவுக்கு போகட்டும், இந்த ஆளை ரவுண்டு கட்டுறா அப்படின்னு ரவுண்டு கட்டப்படா. இன்னைக்கு நிறைய பேர் அந்த குருக்களை பொறுப்பா எடுத்துக்கொள்றது இல்லை. எங்களுக்காத்தானே நீ வந்திருக்கிற, உட்கார்றியா, உட்காரியா, எந்திரியா அப்படின்னு குருக்களை அவமானப்படுத்துகிறவர்கள் நானே சந்திச்சிருக்கேன். ஒரு பங்குக்கு பல மைல் தூரம் நான் அங்கிருந்து போய் பூச வைக்க போவேன். அதுக்கு என்னை நிக்க வச்சு ஒருத்தன் கேள்வி கேட்கிறான், நீ என்ன பெரிய ஆளா? நான் சொன்னேன், நான் பெரிய ஆள் இல்லை, நான் சாதாரண ஒரு சாமிய. பாருங்க, கேட்கிறவன் யாரு? ஒரு சாதாரண ஆள் கேட்கிறான், நீ பெரிய ஆளா? ஊருக்குள்ள வந்துக்க மாட்டேன், ஒழுங்கா போய்க்க மாட்டேன், இப்படியெல்லாம் பேச்சுக்களை வாங்கிட்டு தான் இந்த பணியை செய்து கொண்டு இருக்கிறோம். பிள்ளைங்க, அவர்கள் மீது எங்களுக்கு கோபம் அல்ல, அறியாமல் செய்கிறார்கள். நீங்கள் அறிந்து உங்களை மாற்றிக்கொள்ளுங்க. குடும்பத்துல குருவானவரும் இணைந்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகவே இந்த அருமையான நாளில் ஒரு குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம சிந்தித்திருக்கிறோம். அடுத்திருப்பவர் எங்கே இருக்கிறார் என்று தேடுவதல்ல, அடுத்திருப்பவரை முதலில் நமக்கு அடுத்திருப்பவர்களை பார்ப்பது, அதற்கு அடுத்து நம்மளுடைய முகம் தெரியாத பிள்ளைகளுக்கும் நம் அன்பை பகிர்ந்து கொடுப்பது. சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். குடும்பத்துல நன்மையானவைகளை ஆரம்பிக்கிற பொழுது அந்த நன்மைத்தனங்கள் பழுகி பெருக ஆரம்பிக்கும். இங்கிருந்துதான் நன்மைகள் கடந்து செல்லும் வெளியே. அதை உணர்ந்தவர்களாக நமது குடும்பங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்க. இந்த திருவிழாவிலே இறைவன் கொடுக்கிற அழைப்பாக இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு, ஒருவேளை உங்கள் குடும்பத்தை நீங்கள் பாழ்படுத்தி இருந்தால், நீங்கள் இந்த திருவிழாவிலே உங்களுடைய பிணக்குகள், வருத்தங்கள் எல்லாத்தையும் மாற்றிக்கொண்டு, கணவனை மன்னித்து, மனைவியை மன்னித்து, பிள்ளைகளை மன்னித்து, பெற்றோரை மன்னித்து, நான் இது வரைக்கும் பேச மாட்டேன், என் புருஷனோட பேசுறதை விட்டுட்டேன், என் பொண்டாட்டியோட பேசுறது இல்லை, என் அப்பா அம்மாவோட பேசுறது இல்லை, இந்த திருவிழாவில் இன்றைக்கு இரவு போய் நீங்கள் அவர்களோடு சமரசம் செய்து கொள்ளுங்க. உங்களுடைய மன்னிப்பை நீங்க கொடுங்க. இதுதான் கிறிஸ்துவின் அடையாளம். நீங்கள் இதை செய்து இந்த திருவிழாவில ஆண்டவருக்கு முன்னாடி நில்லுங்க. ஆண்டவர் மிகப்பெரிய அதிசயத்தை உங்கள் வாழ்க்கையில செய்வார். ஆமென்.